அன்பு உறவுகளே வணக்கம். இன்று நாம் நமது உடலில் இருக்கும் 7வது சக்கராவான துரியம் சக்கராவை எவ்வாறு இயக்குவது என்பதை ஒரு சிறு தியான வடிவில் பார்க்கலாம். இத்தியானத்தை தொடர்ந்து செய்ய விரும்புபவர்கள் தியானத்திற்கு ஏற்றவாறு ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்ளவும், தரையில் அமர்ந்து தியானம் செய்ய விரும்புபவர்கள் தரை விரிப்பை கட்டாயம் பயன்படுத்தவும், நாற்காலியில் அமர்ந்து தியானம் செய்ய விரும்புபவர்கள் தங்களுடைய 2 பாதங்களையும் பூமியின் மீது சமமாக படுமாறு வைத்து அமர்ந்து கொள்ளவும். தியானத்தின் முதல் படியாக நமது உடல் ஒத்துழைக்குமாறு நமது முதுகு தண்டின் பகுதியும் தலையும் நிமிர்ந்து நேராக இருக்குமாறு வைத்துக்கொள்ளவும். நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமாக விளங்கும் பஞ்சபூதங்களாகிய நிலமே, நீரே, நெருப்பே, காற்றே, ஆகாயமே, உமக்கு நன்றி கூறி வாழ்த்துகிறோம். நம்முடைய நன்றியையும் அன்பையும் தெரிவிக்கும் வண்ணம் நம்மளுடைய 2 கைகளையும் பூமாதேவி தாயின் மீது வைத்து வாழ்க வளமுடன் என்னும் மந்திரத்தை 7 முறை உச்சரிக்கவும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எதிர்பார்ப்பில்லாமல் எங்களுடைய வாழ்விற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய பஞ்சபூதங்களே, நன்றி, நன்றி, நன்றி. இப்போது நாம் தியானத்திற்கு பயனுள்ள வகையில் நமது மூச்சு பயிற்சியை செய்யலாம். 3 முறை ஆழமான மூச்சை மூக்கின் வழியாக உள்ளிழுத்து நமது உடலுக்குள் ஒரு சிறு பயணத்தை மேற்கொண்டு அதே மூச்சு வாய் வழியாக வெளியேறுமாறு செய்யவும். ஒவ்வொரு முறையும் மூக்கின் வழியாக மூச்சை உள்ளிழுக்கும் போது இப்பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கும் ஏராளமான நல்ல விஷயங்களையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலையும் நமது வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கும் எக்கச்சக்கமான நேர்மறை எண்ணங்களையும் நம்மளுக்குள்ளே நாம் இழுப்பது போன்று உணர்ந்து அந்த மூச்சை இழுக்கவும். அந்த மூச்சின் ஒரு சிறு பயணத்திற்கு பின்பு வெளியேறும்போது நமது உடலுக்குள் நமது மனதுக்குள் இருக்கும் தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்களையும் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவாத குணங்களையும் இயல்புகளையும் வெளியேற்றும் வண்ணமாக வாய் வழியாக மூச்சை வெளியேற்றும் போது ஒரே மூச்சாகவோ அல்லது 2 முறை என்பது போலவோ மூச்சை வெளியேற்றலாம். 1, 2, 3, இப்போது தியானத்திற்கு தயார் செய்யும் வகையில் நமது உடலை தளர்வான நிலையில் வைப்பதற்கு தேவையான பயிற்சியை செய்யலாம். தாங்கள் கண்களை மூடி அமர்ந்திருக்கும் இதே நிலையில் தங்களுடைய கால் விரல் நுனி பகுதிகளை உணரவும். உணர முடியாதவர்கள் சிறிது கால் விரல்களை அசைத்தால் அந்த உணர்வினை நன்றாக நம்ம அனுபவிக்கலாம். அந்த உணர்வை உணர்ந்த பின் அந்த கால் விரல் நுனியிலிருந்து நம்மளுடைய பாதங்கள், குதிகால், கணுக்கால், காலினுடைய மேற்புறம்,
கால் விரலில் இருக்கும் சிறு சிறு இணைப்புகள் உள்ள எலும்புகள், கெண்டைக்கால், முழங்காலையும் காலையும் இணைக்கக்கூடிய எலும்பு பகுதிகள், முட்டி, மடங்கி விரியும் பணியை செவ்வனை செய்யும் அந்த முட்டி பகுதி, இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே உத்து கவனிங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த பகுதிகளில் எங்கேயாவது அசௌகரியங்களோ, வலிகளோ, வேதனைகளோ, ஒரு இறுக்கமான சூழ்நிலையோ இருக்குதா அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம உடம்புல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே கவனிச்சு பாருங்க. அதில் நம்மளுடைய முழு கவனத்தையும் வச்சு அதை உத்து பார்க்குறப்ப நம்ம உடம்புல உள்ள ஆற்றல்கள் கண்டிப்பாக அந்த இறுக்கத்தை போக்குறதுக்கு உதவி பண்ணும். அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கவனம் முழுவதையும் அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல வச்சு அதை உத்து பாருங்கள். அந்த இடத்துல உள்ள இறுக்கங்கள் தளர்ந்து ஒரு தளர்வான நிலைக்கு அது மாறுறதை நம்மளால் உணர முடியும். இப்போ முட்டியில் இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் உள்ள உடலுடைய பகுதியை கவனிக்கலாம். வெளிப்புற தொடை பகுதியாக இருக்கட்டும், உள்புற தொடை பகுதியாக இருக்கட்டும், எலும்புகளாக இருக்கட்டும், இடுப்பை சுற்றி உள்ள வெளி உறுப்புகள், உள் உறுப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படியே உத்து பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த ஏரியா, அந்த உடல் பகுதிகளில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. இதை அப்படியே நீங்கள் கவனத்தை செலுத்த செலுத்த அந்த இடங்கள் எல்லாம் ஒரு தளர்வான நிலைக்கு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். தளர்வான நிலைக்கு நம்மளுடைய உடம்பு அப்படியே போகுது. நம்மளுடைய உடம்புல இடுப்பு பகுதிக்கு கீழே அப்படியே ஒரு தளர்வான நிலையை நம்ம உணர முடிகிறது. இப்போ அப்படியே நம்மளுடைய இடுப்புக்கு மேலே உள்ள அடிவயிறு பகுதி, தொப்புள் பகுதி, மேல் வயிறு பகுதி, மார்பக பகுதி, கழுத்து பகுதி, தோள்பட்டை பகுதி, அந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு மூட்டு, முழங்கை, மணிக்கட்டு, கை விரல்கள், அந்த ஒவ்வொரு விரல்கள்லையும் இருக்கக்கூடிய சிறு சிறு இணைப்பு எலும்புகள், சிறு சிறு மூட்டு பகுதிகள், இது எல்லாத்தையும் உத்து பாருங்க. அப்படியே முதுகு தண்டு பகுதி, அந்த முதுகு தண்டினுடைய ஒவ்வொரு பகுதியாக உத்து கவனிச்சுக்கிட்டே வாங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படியே கழுத்துக்கு கீழே நம்மளுடைய ஒட்டுமொத்த உடம்பும் அவ்வளவு லேசாக இருக்கிறத உணர முடியுது. ஒரு காகிதத்தை மாதிரி அவ்வளவு லேசாக நாம் உணர்கிறோம். இப்போ நம்மளுடைய முகம், கண்கள் கீழே உள்ள எலும்புகள், மூக்கு, நம்முடைய இதழ்கள், தாடைப்பகுதி, கன்னங்கள், காது மடல்கள், தலையினுடைய பின்பக்கம், தலையினுடைய உச்சி பகுதி, நடுப்பக்கம், முன்னெற்றி, தலையில் உள்ள அந்த ரோமங்களினுடைய துவாரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், ஒத்து பாருங்கள். இந்த இடத்தையெல்லாம் அப்படியே நீங்கள் உணர்ந்து பாருங்கள். நம்மளுடைய உடம்பு, ஒட்டுமொத்த உடம்பும் ஒரு இறகு மாதிரி அப்படியே காற்றோட காற்றாக பறக்கக்கூடிய ஒரு பஞ்சு மாதிரி அவ்வளோ லேசாக இருக்குது. நம்மளால் கிட்டத்தட்ட அப்படியே நம்மளுடைய உடம்பு பறக்கக்கூடிய அளவுக்கு லேசாக மாறி இருக்கு. நம்மளுடைய உடம்பினுடைய தளர்வை நல்லா உணர முடியுது. இந்த நேரத்தில் கடவுளிடமோ, பிரபஞ்சத்திடமோ, பஞ்சபூதங்களிடமோ, இன்னைக்கு நாம் இயக்க இருக்கக்கூடிய துரியம் சக்ராவிடமோ உங்களுக்கு யாரிடம் அதிகமான நம்பிக்கை இருக்கிறதோ, உங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி என்னை வழி நடத்துதுன்னு நீங்கள் எந்த சக்தியை நம்புறீங்களோ அந்த சக்திக்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. என்னை படைத்து காத்து வரும் என் இறைவா, என் துரியம் சக்கரத்தை இயக்க நான் மேற்கொள்ளும் இந்த பயிற்சியை ஆசீர்வதியும்.
என் அன்பு பிரபஞ்சமே, என் துரியம் சக்கர இயக்கத்தை உமது பேராற்றலால் வலுப்படுத்தும். என் வாழ்வின் இன்றியமையாத ஆதாரமாக விளங்கும் பஞ்சபூதங்களாகிய நிலமே, நீரே, நெருப்பே, காற்றே, ஆகாயமே, என்னோடு என் முயற்சியில் இணக்கமாக நீங்கள் அனைவரும் இருப்பீர்களாக. இன்று இயக்கப்படவிருக்கும் துரியம் சக்கரமே, உன்னுடைய முழு ஆற்றலால் என் உடல், உள்ளம், ஆன்ம நலனை காத்து நீ எங்களை வழிநடத்துவாயாக. எனது அன்பு பிரபஞ்சமே, பறந்து விரிந்து இருக்கும் உன்னில் நான் ஒரு சிறு துகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை உனது பேராற்றலால் நிறைத்தருளும். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய 7வது சக்கராவான துரியம் சக்கரா, இந்த துரியம் சக்கராவுக்கு சகசிராரம், தாமரை சக்கரா, கிரவுன் சக்கரா இப்படிங்கிற பல பேர்களும் இருக்கு. இது பர்பிள் கலரில் இருக்குது, அதாவது கருஞ்சிவப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பர்பிள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த துரியம் சக்கரா 1000 இதழ்களை கொண்ட தாமரை போல் தெரியும். இதை கேட்குறப்பவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 1000 இதழ்களை கொண்ட தாமரை எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த 1000 இதழ்களை கொண்ட தாமரை இந்த பர்பிள் வண்ணத்தில் இருக்கிறப்ப அதை நினச்சி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த துரியம் சக்கரா, இந்த சகசிரார சக்கரா, இந்த தாமரை சக்கரா நம்மளுடைய உச்ச தலையில அமைஞ்சிருக்கு. இந்த சக்கரத்தின் மூலம்தான் ஒருத்தவங்க ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு நம்பப்படுது. பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த தொடர்பினை தெளிவுபடுத்துகிற சக்கரா தான் இந்த சகசிரார சக்கரா. அடிக்கடி நாம் என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னோ, அல்லது எதை செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம உணரக்கூடிய அந்த சக்தி இந்த சக்கராவில் இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. பீனியல் கிளாண்ட், அதாவது பீனியல் சுரப்பி இந்த சக்கராவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மூளையினுடைய மேல் பகுதி இந்த சகசிரார சக்கராவினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டதாக இருக்குது. மனிதர்கள் தங்களுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்துவதற்கு இந்த 7 சக்கராக்களையும் பராமரிப்பதும் தொடர்ச்சியாக அதை ஒரு இயக்கத்தில் வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி குறிப்பாக நமது ஆன்மீக பயணத்தில் அதிகம் பயன்படக்கூடிய, இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை உணர்த்தக்கூடிய, நம்மளுடைய ஞான வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய இந்த துரியம் சக்கராவை நாம் உத்து பாருங்க. அதை நம்மளுடைய உச்சந்தலையில் இருக்கிற இந்த துரியம் சக்கராவை உத்து பாருங்க. இதனுடைய இருப்பு நிலையை இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, பிறந்த குழந்தைக்கு அந்த உச்சி துடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அந்த இடத்துல ஒரு துடிப்பு இருக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கு. அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்காதீங்க, அதை தொடாதீங்க, அதை அமுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய பருவத்தில் ரொம்ப முக்கியமான அந்த குழந்தை பருவம், அந்த துடிப்பு இருக்கிற வரைக்கும் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், பிரபஞ்சத்தோடு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இயற்கையாகவே நேரடியாகவே இருக்குது அந்த பீரியட் ஆஃப் டைமில் அப்படின்னு நம்பப்படுது.
அந்த உச்சிக்குழி மூடினதுக்கு அப்புறம்தான் நாம் மனிதர்களாக நம்மளுடைய முயற்சிகளை மேற்கொண்டு இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம தொடர்பு ஏற்படுத்தி அந்த தொடர்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்பப்படுது. இயற்கையாகவே நம்ம ஒவ்வொருவரும் பிறந்தப்ப குழந்தையாக இருந்தப்ப அந்த உச்சிக்குழி தான் மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இந்த ஆன்மீக பயணத்தில், இந்த ஆன்மீக பார்வையில் இந்த உச்சிக்குழியை இந்த மாதிரி தொடர்பு படுத்தி பார்க்குறோம். இந்த உச்சிக்குழியை நீங்கள் இப்போ ஒரு அமைதியான நிலையில் உத்து பாருங்க. அந்த இடத்துல ஒரு கடுகு மாதிரி, மிளகு மாதிரி, ஒரு மங்கலான பிரகாசத்தில், ஒரு மங்கலான ஒளியில் இந்த தாமரை சக்கரா தெரிகிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம உத்து பார்க்க அதை ஃபோக்கஸ் பண்ண அதனுடைய அந்த வடிவம் பளிங்கு குண்டு சைஸுக்கு மாறுது. அந்த பளிங்கு குண்டு சைஸில் இருந்து அதை அப்படியே ஒரு ஆப்பிள் சைஸுக்கு அது மாறுறதை பார்க்க முடியும். ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த டிம் லைட்டு, அந்த மங்கலான ஒரு வெளிச்சம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசமாக மாறுறதை பார்க்க முடியுது. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த உச்சந்தலையில் அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள். துரியம் சக்கரா இருக்கிற இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இயற்கையாகவே கடவுள், இயற்கையாகவே பிரபஞ்சம் நம்மளுக்கு அந்த அமைப்பை தந்திருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளால் இறைவனோடையும் நம்மளால் இந்த பிரபஞ்சத்தோடையும் நெருங்கிய உறவில் இருக்கிறது ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயந்தான். அதை உத்து நோக்குங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த மங்கலான வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமாக மாறுதுங்கிறத பாருங்க, எவ்வளவு பிரகாசமாக இருக்குதுங்கிறத பாருங்க. மை டியர் துரிய சக்கரா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. டியர் மை துரிய சக்கரா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. My dear Sahasrara Chakra, I am sorry. My dear Sahasrara Chakra, please forgive me. My dear Sahasrara Chakra, I thank you. My dear Sahasrara Chakra, I love you so much. I am sorry, my dear Duriya Chakra. Please forgive me, my dear Duriya Chakra. I thank you, my dear Duriya Chakra. I love you so much, my dear Duriya Chakra. என்னுடைய அன்பு தாமரை சக்கராவே, நான் மனம் வருந்துகிறேன். என்னுடைய அன்பு தாமரை சக்கராவே, நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடைய அன்பு தாமரை சக்கராவே, நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அன்பு தாமரை சக்கராவே, நான் உன்னை நேசிக்கிறேன். என் முழு மனதோடு உன்னை நான் நேசிக்கிறேன். துரிய சக்கராவே, உன்னை பற்றி நினையாமல் இருந்ததற்கு நான் மனம் வருந்துகிறேன். எப்படி உன்னை மறந்தேன்? எவ்வளவுதான் நான் பிஸியாக இருந்தாலும் உன்னை மறந்ததற்கு மிகவும் மனம் வருந்துகிறேன். என்னுடைய உடலுக்கும் ஆன்மாவுக்கும் பல நன்மைகளை செய்யும் இந்த துரியம் சக்கராவை நான் இயக்காமல் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்ததற்காக மனம் வருந்துகிறேன். ஒரு சில நேரங்களில் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டும் எந்த முயற்சியும் எடுக்காமல் காலங்களை கடத்தியதற்காக என்னை மன்னித்து விடு. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னுடைய அறியாமைக்காக மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடைய அலட்சியத்துக்காக மன்னிப்பு கேட்கிறேன். உன்னிடம் நான் அதிகம் ஈடுபாடு காட்டாததற்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஆன்மா தொடர்பான சக்கரா தானே. நான் இந்த உலகத்தில் உள்ள கடமைகளையெல்லாம் முடிச்சுட்டு வயசானதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு டைம் வரும். அப்போ நான் கடவுளை தேடிக்கிறேன். அப்போ நான் தியானம் பண்ணிக்கிறேன்.
அப்போ நான் என்னுடைய சக்கராக்களையெல்லாம் இயக்கி நான் நேரடியாக கடவுளோட தொடர்பில் இருந்துக்கிறேன். இப்படியெல்லாம் நான் அந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறப்ப பேசியிருக்கிறேன். நிறைய தள்ளி போட்டிருக்கிறேன். இந்த சக்கராக்களையும் ஆன்மீக வாழ்க்கையையும் என்னுடைய பக்தியையும் தள்ளி போட்டிருக்கிறேன். கடவுள் என்னை ஒவ்வொரு நிமிஷமும் நெருங்கி வர வர நான் அப்புறம் பார்க்குறேன், உங்களை நான் அப்புறம் பார்க்குறேன், இருங்க இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் இப்படின்னு சொல்லியே நான் தள்ளி போட்டிருக்கேன். இதையெல்லாம் நான் நினைக்கிறப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை மன்னிச்சுட்டு நான் மனம் இருந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இப்போ உன்னை உணர்ந்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஏதோ ஒரு உள்ளு உணர்வு என்னை தூண்டி இந்த பதிவை கேட்க வச்சுச்சு, அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். நான் ஸ்வைப் பண்ணிட்டேன், ஆனாலும் மனசு கேட்கல. சரி சும்மாவாது கேட்கலாமேன்னு நான் இதை கேட்டேன், அதுக்காக நன்றி சொல்கிறேன். உன்னை பற்றிய என்னுடைய தேடல்கள், உன்னை பற்றிய என்னுடைய சிந்தனைகள் உன்னை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்காக உனக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் இத்தனை நாட்கள் உன்னை பற்றி நான் கண்டுக்காமல் இருந்திருந்தாலும் நான் இந்த பதிவை கேட்க ஆரம்பித்த நேரம் எனக்குள்ளார உன்னை நான் உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னால் உன்னை என்னுடைய மனக்காட்சியில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். என் துரியன் சக்கரமே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீ என்னுடைய உடலில் செய்யும் அனைத்து உன்னத பணிகளுக்காகவும் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என்னுடைய உடலில் உள்ள ஒரு சில உறுப்புகள், குறிப்பாக இந்த இடத்தில் என்னுடைய பீனியல் கிளாண்டுக்கு நீந்தான் அதிபதியாக இருக்கிற, அதற்காக உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன். என்னுடைய 3வது கண்ணனை இயக்கணும், என்னுடைய 3வது கண்ணை நான் ரொம்ப பயன்பாட்டில் வச்சுருக்கணும். 3வது கண் மூலமாக நான் என்னுடைய ஆன்மீக பயணத்தை நல்லபடியாக வாழணும். என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை நான் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்திக்கிட்டே போகணும். இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பை நான் நெருக்கமாக வச்சுக்கணும். கடவுளுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நான் நெருக்கமாக வச்சுக்கணும். எனக்கு உள்ளார இருக்கிற கடவுளை நான் அங்கேயும் இங்கேயும் என்னென்னமோ பண்ணி எங்கேயோ தேடி திரியிற கடவுள் எனக்குள்ளார இருக்கிறாருங்கிற ஒரு தருணத்தை நான் உணர்றதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த சக்கராவை நான் இன்னைக்கு இயக்க முயற்சி எடுக்கிறேன். நீ இவ்வளோ பெரிய மகத்துவமான பணியை நீ எனக்குள்ளார செஞ்சுக்கிட்டு இருக்கிற. எனக்கு எவ்வளோ உள்ள உணர்வுகளை என்னோட ஆன்மீகம் சம்பந்தமாக, என்னுடைய ஆன்மீக மாற்றங்கள் சம்பந்தமாக, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையின் தொடர்பாக எவ்வளோ உள்ளுணர்வுகளை நீ இது வரைக்கும் நீ கொடுத்துருக்குற. ஒவ்வொரு முறையும் எனக்குள்ளார ஒரு மனசாட்சி குரலினுடைய வடிவா அல்லது உள் உணர்வினுடைய வடிவா எத்தனையோ முறை என்னை நீ தூண்டி இருக்கிற. நான் பல முறை இதை தள்ளி போட்டிருக்கிறேன். இன்னைக்கு எல்லாத்துக்காகவும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உனக்கு நன்றி சொல்லி நான் உன்னை நேசிக்கிறேங்கிறத உன்கிட்ட வெளிப்படுத்துகிறேன். உன்னுடைய பணி மகத்துவமான பணி. ஏன்னா நீந்தான் என்னுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற. நான் எதுக்காக பிறந்திருக்கேன், நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த உலக வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும், இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்கான விஷயத்தை தேடி நான் இப்பயே போகணும், அதை நான் இப்பயே செய்யணும், நான் அதை இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த உலகத்திலேயே இருந்தாலும் என்னுடைய பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நான் பயணம் செய்யணும், அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ளார நீ பல தடவை அதை நீ இன்சிஸ்ட் பண்ணியிருக்க. எனக்குள்ளார நீ அதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிற. உன்னுடைய இந்த பணிக்காக நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். உன்னுடைய இந்த பணிக்காக நான் உன்னை நேசிக்கிறேன். இன்னைக்கு இந்த நிமிஷம் என்னோட வாழ்க்கையில் இந்த நிமிஷம் அந்த குரலுக்கு நான் செவிசாய்க்கிறதுக்காக முடிவு பண்ணுறேன். My dear Dhuriyan Chakra, I'm sorry. Please forgive me. I thank you. I love you. I love you. I love you so much. I love you so much. இந்த தாமரை சக்கராவை பாருங்க.
இதனுடைய ஒளிரும் தன்மை எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு பாருங்க. இதனுடைய பிரகாசம் எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த சக்கராவை ஏற்கிறதுக்கான அந்த முத்திரையை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஞாபகம் இல்லாதவங்க நீங்கள் கண்ணை திறந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கூட அந்த முத்திரை இருக்கும். அதை பார்த்து அந்த முத்திரையை உங்கள் கைகளில், உங்கள் விரல்களில் வச்சுக்கோங்க. இந்த துரியம் சக்கராவை இயக்கிறதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் ஓம். இதை நாம் இப்போ ஒரு 7 முறை சொல்லலாம். உணர்ந்து ஆத்மார்த்தமா இந்த ஓம் மந்திரத்தை சொல்லலாம். இதை சொல்கிறப்ப இந்த உதடுகளாக இருக்கட்டும், உதடுகள் மூடுறப்ப இந்த உதடுகளில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளாக இருக்கட்டும், அந்த அதிர்வுகள் எப்படி நம்மளுடைய இந்த நெற்றிக்கண் சக்கராவை தாண்டி இந்த துரியம் சக்கராவுக்கு போய் சேருதுங்கிறத உணர்ந்து பாருங்க. அந்த அதிர்வுகள் எப்படி நம்மளுடைய மேல் நோக்கி பயணம் செஞ்சு அந்த துரியம் சக்கராவை சேருதுங்கிறத கவனிச்சு பாருங்க. அதே சமயம் இந்த மந்திரத்தினுடைய அதிர்வுகள் எப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கராவையும் அந்த அதிர்வுகள் போய் சேருதுங்கிறத பாருங்க. வெறும் சக்கராக்களை மட்டுமல்ல, நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு செல், ஒவ்வொரு அணுவையும், ஒவ்வொரு தசையையும், ஒவ்வொரு நரம்பையும், நம்ம உடம்புல இருக்கக்கூட தண்ணி, இரத்தம், தசை, நரம்புகள், எலும்புகள், இரத்த ஓட்டங்கள், உடம்புல இருக்கக்கூடிய உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் அவ்வளோத்துலேயும் இந்த மந்திரம் போய் எப்படி அதனோட அதிர்வை உண்டாக்குதுங்கிறத நீங்கள் அனுபவித்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். இந்த மந்திரத்தினுடைய சக்தியை நீங்கள் இப்போ உணர போகிறீங்க. இந்த மந்திரத்தை இப்போ நம்ம சொல்லலாம். இதனுடைய பிரதான நோக்கம் இன்னைக்கு நம்மளுடைய துரியம் சக்கராவை இயக்கிறதா இருந்தாலும், நம்மளுடைய உடம்பு முழுவதும் இந்த மந்திரம் போய் எப்படி அதிர்வுகளை உண்டாக்குகிறதுங்கிறத நீங்கள் உணர்ந்து பாருங்க. ஓம் 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 ஓம். இந்த அதிர்வுகளை
நம்ம உடம்புல உணர முடியுது. உணர்ந்து பாருங்க. இந்த அதிர்வுகள்னால நம்மளுடைய உடம்புல எந்த உணர்வை அதிகமாக உணர முடியுதுங்கிறத உத்து கவனித்து பாருங்கள். இந்த அதிர்வுகள் எல்லாமே இந்த துரியம் சக்கராவை சென்றடைகிறத நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இந்த சக்கரா, இந்த தாமரை சக்கரா அப்படியே பிரகாசமாக ஒளிருது, பர்பிள் கலரில். அப்படியே இந்த துரியம் சக்கராவிலிருந்து அந்த ஒளி கதிர்கள் நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து நேரடியாக ஆகாயத்துக்கு போகிறத பாருங்கள். இதே சமயம் ஆகாயத்தில் இருந்தும் அந்த கருஞ்சிவப்பு நிறத்தில் பர்பிள் வண்ண ஒளி கதிர்கள் அப்படியே நம்மளுடைய உச்சந்தலை வழியாக நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக நிரப்புறத பாருங்கள். நம்மளுடைய உடம்பு உள்ளுக்குள்ளாரையும் நம்ம உடம்பினுடைய வெளி பகுதியிலையும் இந்த பர்பிள் வண்ண ஒளி கதிர்கள் சூழ்ந்து இருக்கிறத உணர்ந்து பாருங்க. இப்போ இந்த உச்சந்தலையில் நம்ம உச்சிக்குழி துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த இடத்துல இந்த 1000 இதழ் கொண்ட பர்பிள் வண்ண தாமரை மலர்ந்து அப்படியே தென்றல்ல அசைகிற மாதிரி மெல்லிசா அப்படியே மெதுவாக அசையுது. இப்போ ஆகாயத்தில் இருந்து இந்த பிரபஞ்சத்தில் இருந்து ஒரு பேரொளி அப்படியே நம்மளுடைய அந்த உச்சந்தலையில் இருக்கிற தாமரை சக்கராவினுடைய வழியா நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக நிரப்புது. நம்ம உடம்பு ஒரு அதிர்வு அடைஞ்சு நிக்குது. இந்த பேரொளி நம்மளுக்குள்ளார இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு நிமிடம் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத மாதிரி இருக்குது. அந்த இறை ஆற்றல் நம்மளுக்குள்ளார இறங்கி நம்மளை ஆட்கொண்டதை உணர முடியுது. நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. இந்த செகண்ட் இந்த உலகத்துல பௌதீக வாழ்க்கையில வாழ்றதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தேடி போய்கிட்டு இருந்தாலும், இந்த உலகத்துல நம்ம பிறந்துட்டோம்னா அந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சு வாழணும். ஆனா அதே சமயம் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தையும் விட்டுறக்கூடாது. நம்ம எதுக்காக இந்த உலகத்துல பிறந்து வந்திருக்கோமோ அதனுடைய நோக்கத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கையில் உள்ள 5 விரல் ஒன்றா இல்லை, ஒன்று ஒவ்வொரு தன்மைக்குள்ளது, ஒன்று ஒவ்வொரு ஆற்றலை கொண்டது, ஒன்று ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கிறது. அந்த மாதிரி இங்கே இந்த நிமிஷம் இந்த தியானத்தை பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே வேறு வேறு தன்மையை கொண்டவங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே பிறப்பின் நோக்கங்கிறது ஒன்று இருக்குது. உங்களுடைய பிறப்பின் நோக்கம் ஒன்று இருக்குது, என்னுடைய பிறப்பின் நோக்கம் ஒன்று இருக்குது. அந்த பிறப்பினுடைய நோக்கத்தை அறிந்து அதை நோக்கி நம்ம இன்னையிலேருந்து நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கணும். இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த பயணத்தையும் நம்ம ஆரம்பிக்கணும். அதில் நம்மளுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தணும். நம்மளுடைய தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் கடவுள் நம்மோடு இருக்கிறாரு, நம்மளுக்குள்ளார அவர் இருக்கிறாரு. அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த சுதந்திரம், அந்த ஃப்ரீ வில், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்குள்ளார இருக்கிற அவரை எப்போதுமே நம்ம கூட்டிக்கிட்டு நம்மளோட பயணத்தில் அவரையும் கூட்டிக்கிட்டு போகணும். இன்னைக்கு இந்த பேரொளி, அதாவது துரியம் சக்கராவை இயக்குனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த பேரொளி அப்படியே நம்மளுடைய
அந்த உச்சந்தலையில் இருந்து அந்த நெற்றிக்கண் பகுதியெல்லாம் அப்படியே முழுசாக பிரகாசமாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளால் உள்நோக்கி நம்மளுக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த உடம்பு ஒரு கூடு தான். இதை தனியாக தள்ளி வச்சு நம்மளுக்குள்ளார என்ன நடக்குதுங்கிறத நம்மளுடைய அகக்கண்கள் மனக்கண்ணால் அதை நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய அந்த உச்சம் தலை, அந்த தலைப்பகுதி, நம்மளுடைய அந்த நெற்றிக்கண் இருக்கக்கூடிய பகுதிகள் அவ்வளோ பிரகாசமாக பேரொளியில் நிறைஞ்சு இருக்கிறத நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இதை தொடர்ந்து நம்மளுடைய சக்கராக்களை தொடர்ந்து இயக்கத்தில் வச்சு அதனோட பயன்களை ஆன்மீக ரீதியாகவும் சரி, இந்த பௌதீக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையின் ரீதியாகவும் சரி, அதனுடைய பயன்களை நம்ம முழுமையாக அடையணும். இப்போ தகன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த துரியம், அந்த ஆகாய தாமரை, அந்த ஆகாயத்துலேருந்து வரக்கூடிய ஒளி கதிர்களினாலும் சூழப்பட்டிருக்கிற அந்த தாமரை சக்கராவை அப்படியே கண்ணு கொட்டாமல் பாருங்கள், கண்ணு சிமிட்டாமல் பாருங்கள், கண்ணை அசைக்காமல் அப்படியே பாருங்கள். உங்களுடைய முழு கவனத்தையும் அந்த தாமரை சக்கராவில் வையுங்க. உங்களுடைய மனசில் இப்போ நீங்கள் ஒரு உணர்வை அனுபவிக்கிறீங்களே, இது உங்களுக்கானது. இந்த அமைதி உங்களுக்கானது, இந்த சந்தோஷம் உங்களுக்கானது, இந்த பேரானந்தம் உங்களுக்கானது. நீங்கள் இன்னைக்கு அனுபவிச்சிருக்கிற, உணர்ந்திருக்கிற இந்த அதிர்வுகள் உங்களுக்கானது. இந்த பேரொளி உங்களுக்கானது. இந்த பேரொளியை கண்ட அந்த நிமிஷம் உங்களுக்கானது. கடவுளோட நெருக்கமா இணக்கமா இருக்கிறது அவ்வளவு கஷ்டம் கிடையாது அப்படின்னு உணர்ந்த தருணம் உங்களுக்கானது. நான் இனிமேல் இன்னைக்கு நான் என்னுடைய கடவுளை உணர்ந்தேன். எனக்குள்ளார ஏற்பட்ட அந்த பேரொளியை உணர்ந்தேன். நான் கடவுளோடு இணைஞ்சு இருக்கிறது எவ்வளவு சுலபம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் இந்த உணர்விலேயே என்னுடைய வாழ்க்கை அமைய போகுது, என்னுடைய பயணம் இருக்க போகுது, நான் பயணிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த தியானத்தில் இருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு சிறு முயற்சியாக உங்களுடைய கைகளையும் விரல்களையும் அசைச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த உணர்வு வந்த உடனே உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி, அந்த உள்ளங்கைகளை தேய்க்கிறதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மிதமான வெப்பத்தை உங்களுடைய கண்ணு மேலே வச்சு எடுங்க. கண்டிப்பாக இந்த மிதமான ஒரு வெப்பம் உங்களுடைய கண்களுக்கு மிக நல்ல ஒரு உணர்வை தரும். இப்போ கடவுளினுடைய அன்பை நினச்சி நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய கடவுளை நம்மளுக்குள்ளாரையும் உணர்ந்து இந்த கடவுளினுடைய தன்மையை நாம் அடையிறதுக்கு முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு ஆசையோடு இந்த உலகத்தை நீங்கள் முழிச்சு பாருங்கள், கண்ணை திறந்து பாருங்கள். இத்தனை நாள் இல்லாத ஒரு நிம்மதியோடு, இத்தனை நாள் இல்லாத ஒரு சந்தோஷத்தோட, இத்தனை நாள் நம்ம மனசுக்குள்ளார அனுபவிக்காத ஒரு அமைதியோட, ஆனந்தத்தோட உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிங்க. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான சக்தியாக இருக்கட்டும், பக்தியாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், நம்பிக்கையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தந்து இவ்வளோ நாள் நம்மளை காத்து வழி நடத்திக்கிட்டு வந்த நம்மளுடைய இறைவனாக இருக்கட்டும், நம்மளுடைய பிரபஞ்சமாக இருக்கட்டும், நம்மளுடைய குருமார்களாக இருக்கட்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய குல தெய்வங்களாக இருக்கட்டும், உங்களுடைய நம்பிக்கை எந்த சக்தியின் மீது இருக்குதோ அந்த சக்தி இவ்வளோ நாள் உங்களை காப்பாற்றி வழி நடத்திட்டு வந்தாங்க. இனியும் அவங்க உங்களுக்காக உங்களோடு இருந்து உங்களை காத்து வழி நடத்திக்கிட்டு வருவாங்க. இந்த நம்பிக்கையோடு நம்மளோட வாழ்க்கையை நம்ம இனிமேல் தொடர்ந்து பயணம் செய்யலாம். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், நேற்று இல்லை, இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, எப்போதுமே உங்களுக்கான பிரார்த்தனையில் நான் இருப்பேன். வாழ்க வளமுடன். நன்றி.